Hi friends, welcome to online coaching. இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் சேல். இதோடைய ஷார்ட் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா POS இன்வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வவுச்சரில் வர்றது தான். பட் சேல்ஸ் வவுச்சருக்கும் இந்த POS இன்வாய்ஸுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இதை பற்றி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறீங்க. அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா என்னென்ன ஐட்டம்ஸ் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, அது எவ்வளோ ரேட்டு அப்படிங்கிறதெல்லாம் போடுவாங்க. போட்டுட்டு அதுக்கு மேலே என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கம்பெனி அட்ரெஸ்ஸு, அவங்க கம்பெனியோடைய நேமு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கீழே வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பில்லுடைய கீழே வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், ரிட்டர்னா கிடையாது, இல்லை ரிட்டர்னா இந்த டைமிங்லேருந்து இந்த டைமிங்குள்ளே நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லை நீங்கள் எவ்வளோ கேஷாக பே பண்ணுறீங்களா, இல்லை செக்காக பே பண்ணுறீங்களா, இல்லை கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் அந்த இன்வாய்ஸில் இருக்கும் இல்லைங்களா. அதை தான் இப்போ நம்ம டேலியில் போட போகிறோம். ஆக்சுவலி இப்போலாம் வந்துட்டு நிறைய பில்லிங் சாஃப்ட்வேர் வந்துருச்சு. எல்லாருமே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்லிங் சாஃப்ட்வேரில் தான் போடுறாங்க. இதே சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இல்லை நான் பில்லிங் சாஃப்ட்வேர் இல்லை டேலியிலே போடுறேன் அப்படின்ட்டு கூட சில பேர் டேலியில் கூட போடுறாங்க. இப்போ வந்துட்டு டேலியில் நம்ம எப்படி அந்த மாதிரி இன்வாய்ஸை க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நீங்கள் பில்லிங் சாஃப்ட்வேரில் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதே மாதிரி நம்ம டேலியிலையும் பண்ணலாம். ஓகேங்களா. சூப்பர் மார்க்கெட்டில் மட்டும் கிடையாது. நீங்கள் இப்போ ஒரு ஷாப் போகிறீங்க, கிளாத் ஷாப் போகிறீங்க, அதான் ட்ரெஸ் கடைக்கு அதெல்லாம் போனீங்கன்னா அங்கே கூட பில்லு கொடுப்பாங்க பாருங்கள். எங்கே போனாலும் ஒரு பில்லு கொடுக்குறாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி பில்லை தான் இப்போ நம்ம டேலியில் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தான் பேர் POS அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஸோ வாங்க நான் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்போதும் சொல்கிறது தான், ஃபஸ்ட் ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் கம்பெனி க்ரியேட் பண்ணிக்கிறேன். என்னுடைய கம்பெனி பேர் வால்யூ மார்ட் அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். அதுக்கப்புறமா அதுக்கான அட்ரஸ் இங்கே கொடுக்குறேன். ஏன்னா நான் பிரிண்டிங்கில் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதனால் எனக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணுங்கிறதால நான் கொடுக்குறேன். ஸ்டேட் கர்நாடகா, பின்கோட், டெலிஃபோன் நம்பர், மெயில் ஐடி, கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் டேட்டு, ஃபினான்ஷியல் இயர் டேட்டு கொடுத்துக்கோங்க. நமக்கு என்ன இயர் வேணுமோ அந்த இயரை கொடுத்துக்கோங்க. நான் 2008 வச்சுருக்கேன். அடுத்தது நம்ம இதை சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு கம்பெனி க்ரியேட் பண்ணியாச்சு. நம்மளுடைய கம்பெனி பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்யூ மார்ட். ஓகேவா. இந்த கம்பெனியில் தான் நம்ம சேல்ஸ் பில் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த சூப்பர் மார்க்கெட்டில் எல்லா ஐட்டம்ஸும் கிடைக்கும் இல்லைங்களா. நான் ஒரு 4-5 ஐட்டம்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இன்வென்ட்ரி இன்ஃபோவில் போகிறேன். யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்ஸ்க்கு போயிட்டு க்ரியேட் பண்ண போகிறேன். சாக்லேட் பிஸ்கட்ஸுக்கெல்லாம் நான் நாஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்துட்டு நான் லீட்டர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன் ஆச்சுங்களா. அடுத்தது ரைஸு, வீட்டு அதுக்கெல்லாம் நான் வந்துட்டு கேஜின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் சேல் பண்ணுறோம், அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம எதில் மெஷர் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம இதில் கொடுத்துக்கணும். நான் ஜஸ்ட் ஒரு 2-3 என்ட்ரிஸ் மட்டும் வச்சுருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நாஸில் ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஜிஸில், அதுக்கப்புறம் லீட்டரில் கொடுத்துருக்கேன். அடுத்தது ஒரு பீசஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். பீசஸ்லேயும் கொடுத்துக்கோங்க, சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி நம்ம லீட்டர் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா. இந்த லீட்டர் நான் பேஜை ப்ரெஸ் பண்ணுறேன், அதனால தான் எனக்கு மேலே வருது. பேஜ் டவுன் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிறதெல்லாம் காமிக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த லீட்டரில் வந்துட்டு நான் கொஞ்சம் பாயிண்ட் வேல்யூ கொடுக்குறேன் பாருங்கள். நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் 2 அப்படிங்க. இப்போ 1 லிட்டர் 50 ml, 1 லிட்டர் 500 ml அந்த மாதிரி கொடுக்கறதுக்காக நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் நான் இப்போ 3 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஏன் நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் 3ன்னு கொடுக்குறேன்னா 500 ml வரைக்கும் கொடுக்கலாம் இல்லைங்களா. அதனால் நான் இப்போ 999 ml வரைக்குமே நம்ம கொடுக்கலாம். அதனால் 3 டிஜிட் இருந்துச்சு அப்படின்னா எப்போ 4 டிஜிட்டாக மாறுதோ அப்போ வந்துட்டு லீட்டரில் கன்வெர்ட் ஆகிடும் இல்லைங்களா. ஸோ நமக்கு இப்போ மேக்ஸ் எல்லாம் வேண்டாம். நீங்கள் வந்துட்டு நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் 3 அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன். இது கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம கான்ஸ்டண்ட்டாக 1 லிட்டர் 2 லிட்டர் அந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னா அதுக்கு 0ன்னு கூட கொடுத்துக்கலாம். இல்லை 1.5 லிட்டர் வாங்குறாங்க அப்படிங்கும்போது நமக்கு நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் வேணும். உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இங்கே 3 அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. இப்போ நம்ம சேவ் பண்ணிக்கலாம்.
யூனிட்ஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியில் வாங்க. அதுக்கப்புறமா ஸ்டாக் ஐட்டம் க்ரியேட் பண்ணலாம். நான் வந்துட்டு பிஸ்கட்ஸ் கொடுக்குறேன். பிஸ்கட்டை வந்துட்டு பீசஸில் நாஸில் எடுத்துக்கிறேன் பிஸ்கட். அதுக்கப்புறமா சாக்லேட்டை வந்து நான் பீசஸில் கொடுக்குறேன். ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஷாம்பு. நான் பேக்கெட்டில் கொடுக்கல, இதை வந்து நான் பீசஸ்லேயே கொடுத்துக்கிறேன். நீங்கள் பேக்கெட் வேணும்னா பேக்கெட் கூட இது பண்ணிக்கலாம். அடுத்தது ரைஸ் கேஜியில் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஆயில் லிட்டரில் கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோவும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்ஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸ்டாக் ஐட்டம் க்ரியேட் பண்ணியாச்சு. நான் வந்துட்டு உங்களுக்கு இந்த சம்மை வந்துட்டு சிம்பிளாக போட்டு காமிக்கிறேன். அதனால தான் நான் ஸ்டாக் குரூப்ஸ் எல்லாம் எதுவுமே க்ரியேட் பண்ணலை. நாங்கள் ஸ்டாக் குரூப்ஸ் எல்லாம் பண்ணி போடணும் அப்படின்னா நான் வந்துட்டு என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்ட் 1லேருந்து பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக டேலி நீங்களே பண்ணுற அளவுக்கான எபிலிட்டி வந்துடும். ஓகேங்களா. இப்போ நான் யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டேன். ஸ்டாக் ஐட்டம்ஸ் க்ரியேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்மக்கிட்ட பிஓஎஸ் இன்வாய்ஸ், நான் அக்கௌண்டிங் வவுச்சர்ஸில் போய்ட்டு பார்த்தா கூட எனக்கு பிஓஎஸ் இன்வாய்ஸ்னு கிடையாது. அதே மாதிரி இன்வென்ட்ரி வவுச்சர்ஸ்க்கு போய் பார்த்தா கூட பிஓஎஸ் இன்வாய்ஸ்னு கிடையாது. ஆக்சுவலி பிஓஎஸ் இன்வாய்ஸ் அப்படிங்கிறது சேல்ஸில் வருது. அதை நம்ம முதல்ல போய் க்ரியேட் பண்ணணும். இப்போ நான் வவுச்சரே க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. நான் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸில் வவுச்சர் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஆக்சுவலி வவுச்சரில் எப்படி என்ட்ரி போடுறது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லை, நம்ம ஒரு புதுசாகவே ஒரு வவுச்சர் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத கூட நான் என்னுடைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். நீங்கள் என்னுடைய வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோவுக்கு போகிறேன். வவுச்சர் டைப்புக்கு போகிறேன். அதில் வந்துட்டு ஆல்டர் எடுத்துக்கலாம். ஆல்டர் இல்லை நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணாலும் ஓகே தான். நான் க்ரியேட்டே எடுத்துக்கிறேன். நம்ம ஆல்ட்ரு பண்ண சேல்ஸில் போய்ட்டு ஆல்ட்ரு பண்ணாலும் ஓகே தான். இல்லை நம்ம க்ரியேட்டே பண்ணணும் அப்படின்னா க்ரியேட் போகிறோம். ஓகேங்களா. இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள். அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ, அதில் வவுச்சர் டைப்ஸ், அதில் வந்துட்டு நான் க்ரியேட்டுன்னு எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லை, இப்போ நான் எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியில் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி இன்ஃபோவிலையும் வவுச்சர் டைப்ஸ் இருக்கும். அங்கே போனால் கூட ஓகே தான், நோ ப்ராப்ளம். ஓகேங்களா. இப்போ நான் அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோவில் வவுச்சர் டைப்ஸ்லேயே க்ரியேட் பண்ண போகிறேன். என்னோட இன்வாய்ஸுக்கு பேர் வந்துட்டு நீங்கள் என்ன வேணாலும் கொடுக்கலாம். நான் வேல்யூமார்ட் இன்வாய்ஸ்ன்னு கொடுக்குறேன். ஏன்னா என் கம்பெனி வேல்யூமார்ட் இல்லைங்களா, அதனால் நான் வேல்யூமார்ட் இன்வாய்ஸ்ன்னு கொடுக்குறேன். நீங்கள் என்ன வேணாலும் நேம் கொடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டைப் ஆஃப் வவுச்சர். இந்த டைப் ஆஃப் வவுச்சரில் நான் சேல்ஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் மீதி இருக்கிறதெல்லாம் நான் ஜஸ்ட் என்ட்ரு கொடுக்குறேன். ஆனால் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் இதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயிலாக காமிச்சிருக்கேன். ஓகேங்களா. வவுச்சர் க்ரியேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில் இது ஆன் பண்ணால் என்ன ஆகும், ஆஃப் பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிறத ஒரு டைமிங்கும் உங்களுக்கு காமிச்சு இதை ஆன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவை செக் பண்ணிங்க அப்படின்னா வவுச்சர் க்ரியேட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ நான் வந்துட்டு நேமில் வேல்யூமார்ட், டைப் ஆஃப் வவுச்சரில் சேல்ஸு, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்னே வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா என்ட்ரு கொடுத்துக்கிறேன். இந்த காமன் நரேஷன் எஸ்ன்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறமா இந்த சைடு வர பிரிண்ட் ஆஃப்டர் சேவிங் வவுச்சர். நான் எப்போல்லாம் அக்செப்ட் கொடுக்குறனோ அப்போல்லாம் எனக்கு சேவும் ஆகணும், அட் த சேம் டைம் எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா பிரிண்டிங்கும் ஆகணும். ஓகேங்களா. ஸோ பிரிண்ட் ஆஃப்டர் சேவிங் வவுச்சரில் நான் எஸ்ன்னு கொடுத்துட்றேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா யூஸ் ஃபார் பிஓஎஸ் இன்வாய்ஸிங், ஆமாம் எஸ்ன்னு கொடுத்துட்றான். அடுத்தது பார்த்திங்கன்னா பிரிண்ட் மெசேஜ். ஓகேங்களா. ஒரு பில்லில் ஸ்டார்டிங்கில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வெல்கம், விசிட் அகைன், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங், அந்த மாதிரி மெசேஜ் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா. அந்த மெசேஜை தான் இங்கே நம்ம பிரித்து போட போகிறோம். ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணுங்கள், மெசேஜில் 1 2 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துட்டு வாங்க. ப்ரிவியூவில் போய் பாருங்கள். இல்லை எனக்கு இது மேலே வரணும், அது கீழே வரணும், அந்த மாதிரிலாம் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் திரும்ப வந்துட்டு வவுச்சர் என்ட்ரியில் இதை எடுத்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி எந்த ஒரீஸுமே நமக்கு வேண்டாம். இப்போ நான் பிரிண்ட் மெசேஜ் 1ல் போயிட்டு என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் கம்மிங், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங், விசிட் அகைன் அப்படின்னு கொடுத்துட்றேன். அடுத்தது டிஃபால்ட் பிரிண்ட் டைட்டிலில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்லோகம் அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். கஸ்டமர் வந்துட்டு எங்களுக்கு கிங்கு அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் நீங்கள் ஏதாவது பிரிண்ட் டைட்டிலில் வச்சுக்கலாம். நான் வந்துட்டு கம்ப்யூட்டரைஸ்டு இன்வாய்ஸ் அப்படின்னு சொல்கிறேன்.
கம்ப்யூட்டரைஸ்டு இன்வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு டிஃபால்ட் மெசேஜில் வச்சுருக்கான். அடுத்தது பார்த்திங்கன்னா டிக்ளரேஷன். இந்த டிக்ளரேஷனில் நம்ம வந்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை கொடுக்கலாம். இப்போ நான் 1ன்னு கொடுக்குறேன். இதில் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒன்ஸ் சேல் பண்ணிட்டேன் அப்படின்னா அது வந்துட்டு ரீஃபண்ட் கிடையாது அப்படிங்கிறத சொல்லணும். ஓகேவா? ஒன்ஸ் சோல்ட் நோ ரீஃபண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது செகண்ட் லைனு வரணும் அப்படின்னா இப்போ நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துடும். ஓகேங்களா? இப்போ நான் திரும்ப பேக் ஸ்பேஸ் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ எனக்கு 2வது பாயிண்ட் அடிக்கணும் அப்படின்னா கண்ட்ரோல் என்டரை ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்ட்ரோல் என்டரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செகண்ட் லைனுக்கு வந்துச்சு பார்த்தீங்களா? இங்கே இருந்த கர்சர் கண்ட்ரோல் என்டர் கொடுத்தோன்னே இங்கே செகண்டுக்கு வருது. இப்போ நான் 2ன்னு கொடுத்துட்டு ரீஃபண்டில் ரிட்டன் ஒன்லி ஆன் Thursdays அந்த மாதிரி ஏதோ ஒரு மெசேஜ் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம கண்ட்ரோல் என்டர் கொடுத்து இன்னொரு பாயிண்ட்ஸ் கூட நம்ம டைப் பண்ணிக்கலாம். இப்போ நேம் ஆஃப் கிளாஸில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா POS அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இதில் கூட நீங்கள் என்ன நேம் வேணாலும் கொடுக்கலாம். ஓகேங்களா? இது எல்லாமே உங்கள் கண்ட்ரோல் தான். நீங்கள் எதை வேணாலும் கொடுத்துக்கலாம். ஆனால் இது மட்டும் டைப் ஆஃப் வச்ச சேல்ஸில் தான் வரணும். மீது எல்லாமே நீங்கள் என்ன வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க. இப்போ POS இன்வாய்ஸ் கொடுத்துட்டு என்டர் போயிட்டுங்களா? அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா gift voucher. சில இது ஷாப்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த gift voucherலாம் வாங்கிப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கிற ஷாப்பு அதுக்கெல்லாம் எப்படி நம்ம அசைன் பண்ணுறது அப்படிங்கிறதான் இது. நம்ம gift voucher அதுவும் ஒரு பர்டிகுலர் gift voucher. இப்போ அந்த gift voucher பார்த்தீங்க அப்படின்னா நான் Alt+C ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். SBI gift voucher-ஆக இருந்துச்சுன்னா ஓகேங்களா, நான் Alt+C ப்ரெஸ் பண்ணினா எனக்கு லெஜர் க்ரியேஷன் வந்துச்சு. அதில் போய்ட்டு க்ரியேட் பண்ணுற SBI கிஃப்ட் வவுச்சர்னு கொடுத்துட்டு இது வந்துட்டு கிஃப்ட் வவுச்சரை சண்டே டெட்டார்க்குள்ளே போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ கிஃப்ட் வவுச்சர் SBI கிஃப்ட் வவுச்சராக இருந்தால் மட்டும் எடுத்துப்போம் அப்படின்னு இந்த கம்பெனியோடைய ரூல், இந்த வாலிமார்ட்டோடைய ரூல் மாதிரி வச்சுருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா கிரெடிட் டெபிட் கார்டு பேமெண்ட் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? இப்போ Alt+C போங்க. Alt+C ப்ரெஸ் பண்ணோடனே ICICI கிரெடிட் கார்டு இல்லை ICICI கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு அந்த மாதிரி எந்த நேம் வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க. இதில் போய்ட்டு பேங்க் அக்கௌண்ட்டில் கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ எங்கள் வேல்யூமார்ட் இதில் வந்துட்டு ஒன்லி கிரெடிட் கார்டு ICICI இது மட்டும்தான் நாங்கள் அக்செப்ட் பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்கோம். ஓகேங்களா? இல்லை இதில் எல்லாருக்கும் எல்லா இதுவும் உண்டு அப்படின்னா நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு அப்பப்போ வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு செக்கு. என்ன செக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிண்டிகேட் பேங்க் செக். அந்த பேங்க் செக்கு மட்டும்தான் நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? ஏன்னா அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா, டிஸ்கவுண்ட் போடணும் இல்லைங்களா, அதுக்காக செக் அக்கௌண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு கேஷ். இப்போ நம்ம கேஷ்ன்னு கொடுத்துடலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து டேக்ஸுக்காக நம்ம டேக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா டேக்ஸ் கொடுத்துக்கலாம். Alt+C ப்ரெஸ் பண்ணிடுறேன். டேக்ஸுக்கு வந்துட்டு சேல்ஸ் அட் 4% அப்படின்னு கொடுத்துக்கிறேன். சேல்ஸ் அக்கௌண்ட் எஸ் கொடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ இந்த சேல்ஸ் அட் 4%, இந்த அவுட்புட் வேட் அட் 4%, இதெல்லாம் ஏன் க்ரியேட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் வேட்டுங்கிற ஒரு கிளாஸில் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா இதுக்கு ஏன் இதெல்லாம் எடுக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ நீங்கள் பார்ட் 1லேருந்து படிச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு டேலி யாருடைய ஹெல்ப்பும் இல்லாமல் உங்களால் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ இந்த அவுட்புட் வேட் 4% இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆக்டிவேட் பண்ண மறந்துட்டேன். F11 போய்ட்டு ஆக்டிவேட் பண்ணலாம். F11 F3 வேட்டுங்கிறத ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிக்கோங்க. இது டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸ். இங்கே நம்ம வேட்டுன்னு எடுக்கணும். அதே மாதிரி இங்கே அவுட்புட் வேட்டு 4% அப்படிங்கிறத எடுத்துக்கணும். ஓகேங்களா? இது SBI கிரெடிட் கார்டு, சிண்டிகேட் பேங்க், கேஷு. ஈவன் இங்கே கூட நம்ம சேஞ்சஸ் பண்ண மறந்துட்டோம். யூஸ்டு வேட் ரிட்டன் எஸ்ன்னு கொடுங்க. அதில் சேல்ஸ் அட் 4%ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இது வந்துட்டு சேல்ஸ் அட் 4%ன்னு எடுத்துக்கோங்க. என்டர். இங்கே வந்துட்டு அவுட்புட் வேட் அட் 4%. நம்ம சேல்ஸ் 4% க்ரியேட் பண்ணோன்னா இமீடியட்டாக அவுட்புட் வேட் 4% அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணணும். ஏன்னா நம்ம வேட் ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம். இதில் ஆன் டோட்டல் சேல்ஸ்ன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாங்களா? சேவ் பண்ணிவிடுங்க. ஸோ முடிஞ்சிடுச்சு. நம்மளுடைய வவுச்சரை நான் இப்போ கான்ஃபிகரேட் பண்ணிட்டேன். ஆச்சுங்களா? எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியில் வந்துடலாம். இப்போ வெளியில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ்குள்ளே போகிறேன். இப்போ சேல்ஸுக்கு நம்ம என்ன வவுச்சரை ப்ரெஸ் பண்ணுவோம் ஷார்ட்கட்டு
F8 இல்லைங்களா, இது தானே சேல்ஸு. இப்போ நான் F8 ப்ரெஸ் பண்ணால் என்கிட்ட 2 ஆப்ஷன் கேட்கும். நார்மல் சேல் வேணுமா இல்லை உங்களுடைய இன்வாய்ஸ் வேணுமா, பிஓஎஸில் பண்ணோம் இல்லைங்களா அந்த இன்வாய்ஸ் வேணுமான்னு கேட்கும். எனக்கு வேல்யூ மாற்றி இன்வாய்ஸ் வேணும் அப்படிங்கிற அதுக்கு முன்னாடி நான் சேல்ஸை ஓப்பன் பண்ணி காமிச்சிட்றேன். பார்த்துக்கோங்க. பார்ட்டி நேம், சேல்ஸ் லெஜர், வேட்டு, ஐட்டம், குவான்டிட்டி, ரேட்டு, அமௌண்ட்டு, அவ்வளோதான் ஆச்சுங்களா. இப்போ திரும்பவும் சேல்ஸை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வால்யூ மாற்றி இன்வாய்ஸுங்கிறதுக்கு போகிறேன் பாருங்கள். இதில் நம்ம கிளாஸ் பிஓஎஸ்ன்னு சூஸ் பண்ணுறோம் பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃபுல் நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்துருக்கும். இது ஒன்லி கேஷ் மட்டும் வந்திருக்கு. நம்ம செக்கு அந்த கிஃப்ட் வச்சர்லாம் போடணும் அப்படின்னா இந்த மல்டி மோடு பேமெண்ட்டை எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள் நம்ம கொடுத்ததெல்லாம் வந்துச்சுங்களா. ஸோ நம்ம இருக்கிறது அதே சேல்ஸு தான், ஆனால் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிஓஎஸில் க்ரியேட் பண்ண அதை எடுத்துருக்கோம். ஓகேங்களா. இல்லை எனக்கு கேஷ் மட்டும்தான் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேமெண்ட் எடுத்துக்கோம். இப்போ கேஷ் மட்டும்தான். இல்லை கிரெடிட் கார்டு அதெல்லாம் வேணும் அப்படின்னா இதையே ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்ட்ரோல் பிஏ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மல்டி மோட் பேமெண்ட் வரும். திரும்ப கண்ட்ரோல் பிஏ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா சிங்கிள் மோட் பேமெண்ட் வரும். ஓகேங்களா. நான் ஃபஸ்ட்டு சிங்கிள் மோடில் ஒன்று போட்டு காமிச்சிடறேன், அப்புறமா மல்டி மோடில் பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போ பார்ட்டி நேம் கேட்குது இல்லைங்களா, எல்லாருக்கிட்டையும் போயிட்டு உங்கள் நேம் என்ன அப்படின்லாம் யாரும் கேட்க போகிறதில்ல. அது ஜஸ்ட் நம்ம கேஷாகவே எடுத்துக்கலாம். அதனால் நம்ம என்ன பண்ணிடலாம், என்ட்ரு கொடுத்துடலாம். இப்போ நேம் ஆஃப் ஐட்டம் வந்துட்டு ரைஸ் வந்துட்டு ஒரு 25 kg, ரேட் வந்துட்டு ஒரு 500 rupees ஆச்சுங்களா. அடுத்தது 50 rupees. அடுத்தது பிஸ்கட் வந்துட்டு ஒரு 25, இதோடைய ரேட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 45. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சாக்லேட் வந்துட்டு ஒரு 250 சாக்லேட் எடுக்கிறோம். ஒரு சாக்லேட்டோட ரேட் வந்துட்டு 4 rupees அப்படின்னா எவ்வளோ வருது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆயில், நம்ம இதை பாயிண்ட்ஸில் வேணாலும் கொடுக்கலாம் இல்லைங்களா. 1.500 அப்படின்னு கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ 1 லிட்டருக்கானது 140 rupees. இப்போ நமக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 210 வந்திருக்கு. ஏன்னா அதில் பாதி எடுத்து அதில் மல்டிப்ளை பண்ணியிருக்கு ஆச்சுங்களா. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஆயிடுச்சிங்களா. ஷாம்பு வந்துட்டு ஒரு 10 packets எடுத்துக்கிறேன் பீசஸ்ஸு. ஒரு பீஸ் வந்துட்டு ஒரு 4 rupees அப்படிங்கன்னா இவ்வளோ வந்திருக்கு. ஓகேங்களா. டேக்ஸ் எல்லாம் சேர்த்து வந்துருச்சு. டோட்டலாக கேஷ் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3770. ஓகேவா. கேஷ் டென்டர் அப்படின்னா இப்போ நமக்கு வந்திருக்க அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 3770. இப்போ நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதை இதில் என்ட்ரி போடுவாங்க. ஓகேங்களா. நிறைய ஷாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்தோடனே அந்த அமௌண்ட்டை என்ட்ரி போட்டுட்டு அந்த ஸ்க்ரீனை பார்த்துட்டு தான் பேலன்ஸ் கொடுப்பாங்க. என்ன ரீசன் அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன் அதில் இருக்குது. ஓகேங்களா. அப்போ 3770க்கு அவங்க சேஞ்ச் இல்லைன்னு ஒரு 3800 கொடுக்குறாங்க அப்படின்னா பாருங்கள் பேலன்ஸ் 30 rupees வந்துருச்சு. ஓகேங்களா. அக்செப்ட் பண்ணிக்கலாங்களா. இப்போ நான் அக்செப்ட்னு கொடுத்தேன் அப்படின்னா பிரிண்டிங்க்கு போகும். ஏன்னா நான் வந்துட்டு அக்செப்ட் கொடுத்தோடனே பிரிண்டிங்கு போகணுங்கிற ஆப்ஷனை ஆன் பண்ணிவிட்டு வந்திருக்கேன். இப்போ என்ட்ரு கொடுங்க. ஓகேங்களா. இப்போ நம்ம இதை வந்துட்டு ப்ரிவ்யூவில் பார்க்கலாங்களா. வித் ப்ரிவ்யூ அப்படின்னு கொடுங்க. ஓகேங்களா. என்ட்ரு கொடுங்க. இதுதான் அந்த பில் நம்ம பண்ணது எல்லாமே வந்துச்சுங்களா. இப்போ நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது நம்ம கொடுத்துருந்ததெல்லாம் அங்கே வந்திருக்கு. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங், விசிட் அகைன், கம்ப்யூட்டரைஸ்டு இன்வாய்ஸ். இப்போ இதெல்லாம் இடம் மாற்றிக்கணும் அப்படின்னா நீங்கள் இடம் மாற்றிக்கலாம். ஓகேங்களா. டைம் வந்துருச்சு, பில் நம்பர் வந்துருச்சு, டேட் வந்துருச்சு, நம்ம குவான்டிட்டி எவ்வளோ அப்படிங்கிறது, டேக்ஸ் எவ்வளோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு இங்கே வந்துருச்சு. இப்போ நான் எஸ்கேப்பை ப்ரெஸ் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இப்போ திரும்பவும் ஒரு என்ட்ரி போட போகிறேன். என்ட்ரு கொடுங்க. இது எதுலன்னு பார்த்தீங்கன்னா மல்டி மோடில் கொடுக்கலாம். ஓகேங்களா. இப்போ இதில் வந்துட்டு நான் ஜஸ்ட்டு ரைஸ் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி வாங்கியிருக்கேன். இங்கே ஏன் நமக்கு வந்துட்டு மைனஸில் காமிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணலை இல்லைங்களா. பர்ச்சேஸ் பண்ணாமே சேல் பண்ணுறேன், அதனால தான் எனக்கு இங்கே மைனஸில் காமிக்குது. ஓகேவா. இது ஜஸ்ட் நான் கிளாஸாக எடுக்கிறதால பர்ச்சேஸ் பண்ணாமல் அப்படியே சேல் பண்ணுறத மாதிரி போட்டிருக்கேன். ஓகேங்களா. இப்போ நான் ரைஸ் எடுத்திருக்கேன். ரைஸ் வந்துட்டு ஒரு 50 kg எடுத்திருக்கேன். அடுத்தது சாக்லேட் வந்துட்டு ஒரு 25. அடுத்தது ஆயில் வந்துட்டு ஒரு 10 liter. அதுக்கப்புறமா ஷாம்பு வந்து 100 piece அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம போதும் என்ட்ரு கொடுத்துக்கலாம். இங்கே கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா டோட்டலாக நம்ம எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா 4576. இதில் கிஃப்ட் வவுச்சர் எவ்வளோக்கு இருக்குது. என்கிட்ட ஒரு 1000க்கான கிஃப்ட் வவுச்சர் இருக்குது அப்படின்னா 1000 என்ட்ரி போடுங்க. இப்போ 1000 என்ட்ரி போட்ட உடனேயும் இதுலேருந்து மைனஸ் பண்ணும் பாருங்கள். இதுலேருந்து மைனஸ் பண்ணிடுச்சிங்களா. இப்போ வந்துன்னு இந்த 3576 கிரெடிட் கார்டு உங்கள்கிட்ட இருக்கா, எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குது. ஒரு 3000க்கான என்ன பண்ணிட்டா
கிரெடிட் கார்டு, அதுக்கப்புறமா கார்டு நம்பர் இதெல்லாம் கொடுத்துட்றோம். அதுக்கப்புறமா ஒரு 576 பேலன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது வந்து நீங்கள் செக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குது. செக்கு வந்துட்டு ஒரு 500 கொடுக்குற மாதிரி, சும்மா 500 கொடுக்குற மாதிரி. இதுக்கு ரூல்ஸ் எல்லாம் இல்லைங்க, 500க்குலாம் செக்கு கொடுக்க முடியாது அந்த மாதிரிலாம் இல்லை. நான் ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 500க்கு செக்கு கொடுக்குற மாதிரி போடுறேன். அதுக்கப்புறமா இந்த சிண்டிகேட் பேங்க்கு எந்த பிரான்ச்சு அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே நம்ம டைப் பண்ணணும். நான் ஜாலலி அப்படின்னு கொடுக்குறேன். செக்கு நம்பர் என்ன அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருங்க. பேலன்ஸ் இருக்க 76க்கு 100 ருபீஸ் கொடுக்குறாங்க. அது பேலன்ஸ் அவங்கக்கிட்ட 24 ருபீஸ் இங்கே வந்துருச்சு. ஸோ இந்த 4576 எப்படிலாம் பிரித்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான் நான் மல்டி மோட் எடுத்தேன். ஓகேங்களா, இப்போ அக்செப்ட் பண்ணிடலாம். அக்செப்ட் பண்ணின உடனே நமக்கு என்ன ஆகும், பிரிண்டிங்க்கு போகும் இல்லைங்களா. நம்ம இப்போ ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், அந்த பில்லுக்கு இந்த பில்லுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா எல்லாமே சேம். இந்த எக்ஸ்ட்ரா இந்த ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு. அது என்னது, நம்ம கிஃப்ட் வவுச்சர் என்ன யூஸ் பண்ணோம், கார்டு, செக்கு, செக் நம்பரு, கேஷு, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே நமக்கு வந்திருக்கு. நம்மக்கிட்ட கொடுக்குற பில்லு வந்துட்டு A4 ஷீட்டில் கொடுக்க மாட்டாங்க இல்லைங்களா, ஒரு கை அளவுக்கு தான் இருக்கும் அந்த பில்லு. ஸோ அதுக்கு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம இதை அலைன்மெண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இதில் எப்படி அலைன்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் நான் பிரிண்டிங் அப்படிங்கிற ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன், அதில் போய் பாருங்கள் இது எப்படி நம்ம அலைன் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். தேங்க்யூ.